மகளிர் உரிமைத் தொகையை வழங்கி இருப்பதன் மூலம் பெண்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என திமுக கருதுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நெல்லை ரயில் நிலையம் முன்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பது குறித்து கவலைப்படாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வந்த பிறகு நடந்திருக்குதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற கஞ்சாவை எலி தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க. யார் தின்னா நமக்கு தெரியாது. ஆக தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இயற்கை உபாதையை கழிக்க போக முடியலன்னா தமிழ்நாட்டுல என்னங்க நடக்குது? உண்மையிலே எனக்கு மனசு வருத்தமா இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை 14 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரவு முழுதும் அந்த காட்டுல இருந்துட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காளே. பெண்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா? தமிழ்நாட்டுல எதுவுமே ஒழுங்கா நடைபெறல. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படாம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ரீல்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறார். ஆக மக்கள் இதை மன்னிக்கவே மாட்டார்கள்.